லைவ் தமிழ் செய்திகள். திவினேஷின் பெற்றோர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். தங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்ததும் முதலில் கஷ்டங்கள் தான் முன்னுக்கு வந்தது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இப்படிப்பட்ட கஷ்டங்களுக்கு மத்தியில் எங்களுக்கு சந்தோஷமான பையனாக திவினேஷ் கிடைக்கப்பெற்றான். அந்த சிறுவன் கிடைக்கப்பெற்றதும் எங்களுக்கு மனமகிழ்ச்சியாக இருந்தது. இருந்தாலும் எங்களுடைய வறுமையின் உச்சநிலை பல கவலைகளையும் கேள்வியும் ஏற்படுத்தியிருந்தன. எங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களுக்காக முயற்சி செய்திருந்தோம். ஒவ்வொரு மாற்றமும் எங்களுக்கு தோல்விகளிலும் மன கஷ்டத்திலும் எங்களை வழி நடத்தியது. சமூகத்தில் தாங்கள் வாழலாமா, மரியாதை கிடைக்குமா என்று தாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். அது தானாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையை எங்களுடைய மகன் திவினேஷ் நிறைவேற்றியிருக்கின்றான். இருக்கின்ற திறமையினூடாக அவன் சர்வதேச ரீதியில் பேசப்படுகின்றான். இவ்வாறு தனது குடும்பத்தின் நிலை பற்றி திவினேஷின் தாயார் அனிதா பேச ஆரம்பித்தார். அவனுக்கு பாட்டோடு பல பிரியங்கள் இருந்தன. ஆத்தாவின் பாட்டை கேட்டு அவன் பழைய பாடலுக்கு இசைவாக்கமானான். ஆத்தாவோடு சேர்ந்து பாடக்கூடிய வல்லமை அவனுக்கு கிடைக்கப்பெற்றிருந்தது. சில கருத்துக்கள் உள்ள பாடல்களை அவருடைய தாத்தா அவருக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார். பாடும்போது அவன் குரலும் ரொம்ப அழகாகவும் இன்பமாகவும் இருக்கும். இவனை எங்கேயும் கூட்டிக்கு போய் அவன் முன்னேற்றத்துக்கு தங்களால் இயலுமான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று தாயாகிய நான் பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்தேன். அதற்கு ஒரு சந்தர்ப்பமாக சரிகமப நிகழ்ச்சி கிடைக்கப்பெற்றது. நானும் எனது கணவரும் பல முயற்சிகள் செய்திருந்தாலும் கடந்த காலத்தில் அந்த முயற்சிகளுக்கு பலன் கிடைக்காமல் இருந்தது. ஒரு தடவை ஸ்கூலில் இவனை விடும்போது அவருடைய டீச்சர் சொன்னா, திவினேஷ் நல்லா பாடுகிறான், நீங்க கேட்டு பாருங்கள், அவனுடைய பாட்டு மிகவும் இன்பமாக இருக்கின்றது, நீங்க ஏன் இவனை எந்த போட்டிக்கும் கூட்டி போக முயற்சிக்கவில்லை என்று ரொம்பவும் கவலையாக கேட்டுக்கொண்டிருந்தார். இருந்தாலும் தங்களுடைய கஷ்டத்தை தாங்கள் எவ்வாறு சொல்லி வைப்பது என்று அந்த ஆசிரியையின் கதையை கேட்டு வீட்டுக்கு வந்திருந்தேன். யதார்த்தமாக சென்னையில் சரிகமப ஆடிஷன் நடக்கும் பொழுது இவனை அங்கு அழைத்து சென்றேன். அந்த நிகழ்ச்சிக்கு இவன் பங்கு பெற்றுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அது உண்மையா பொய்யா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியது.